விடிந்து வெகு நேரம் ஆகியிருந்தாலும் வானம் முழுவதும் சாம்பல் நிறமான மேகங்கள் சூரியனின் வெளிச்சம் பூமியில் விழாத படிக்கு வில்லத்தனம் செய்து கொண்டிருந்தன. வங்கக் கடலில் மையம் கொண்டிருந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து சென்னையை மிரட்டிக் கொண்டிருந்தது. மரங்களில் அடைப்பட்டிருந்த பட்சி வர்க்கங்கள் பொழுது விடிந்ததா இல்லையா என்று அனுமானிக்க முடியாமல் கத்துவதற்காகவே யோசித்தன. குத்தும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அந்நேரமே குளித்துவிட்ட யாமினி தனது நேர்முக தேர்வுக்கு தயாரானாள். யாமினி 20 வயது, சொர்க்கம், மின்சாரம் ததும்பும் கண்களுடன் சிற்பமாய் நின்றாள் யாமினி. அப்பா திருஞானம், அம்மா ஆனந்தி, அப்பாவி பெற்றோர்கள். யாமினி ஒரு நிச்சயதார்த்தமான பெண். மாப்பிள்ளை பெயர் கிருஷ்ணமூர்த்தி. மாப்பிள்ளையுடைய அப்பா பெண்ணுக்கு வேலை கிடைத்தால்தான் கல்யாண பேச்சு என்று கண்டிப்போடு சொல்லிவிட்டார். ஏற்கனவே 2 முறை நேர்முக தேர்வில் தோல்வியடைந்து இருந்த யாமினி இம்முறை எப்பாடு பட்டாவது வெற்றி அடைய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தார். அம்மா வைத்திருந்த தேநீரை அருந்திவிட்டு தக்காளி நிற சேலையை அணிந்து கொண்டு இடது கையில் ஹேண்ட்பேக்கோடு புறப்பட்டாள் யாமினி. அப்போது மழை மிதமாக பெய்து கொண்டிருந்தது. விரித்த குடையோடு பஸ் வருகிறதா என்று எட்டி பார்க்கும் ஒரு பெரியவர், கையில் புத்தக கட்டோடு நீல நிற தாவணி போட்ட ஒரு பெண், பாலித்தீன் பேப்பரில் சுற்றப்பட்ட ஃபைல்களோடு ஒரு ஆபீசர், பீடி புகையோடு ஒரு பேர்வழி. இவர்களோடு இணைந்து கொண்டாள் யாமினி. எந்த பேருந்தை பிடித்தால் பல்லாவரத்திற்கு சமீபம் என்று யோசித்துக் கொண்டே தலையை உயர்த்தியவளுக்கு ஓர் அதிர்ச்சி. ஸ்கூட்டரை வெகு அருகாக நிறுத்தியபடி கிருஷ்ணமூர்த்தி. வருகிற மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் அவளுடைய கழுத்தில் தாலியை கட்டப்போகிறவன் புன்னகையோடு தெரிந்தான். எங்கே போகிறாய் என்று யாமினியை கேட்க, பல்லாவரத்தில் உள்ள கிட்ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ என்றாள். அதற்கு அவன், இன்று காலையில்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். உனக்கு வேலை கிடைத்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அடுத்த மாதம் நமக்கு கல்யாணம். தாய் தந்தையின் சம்மதத்தையும் நான் பெற்றுவிட்டேன் என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, யாமினி இன்பத்தில் மலர்ந்தாள். பிறகு கிருஷ்ணமூர்த்தி, நான் வேண்டுமென்றால் உன்னை டிராப் பண்ணவா என்று கேட்க, இல்லை வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் யாமினி. பின்பு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி கிளம்ப, யாமினியின் பஸ் தூரத்தில் வந்து கொண்டிருந்தது. 2 பஸ் மாற்றி பல்லாவரம் பஸ் டெர்மினலை தொட்டபோது ஆகாயம் சினுங்க ஆரம்பித்தது. கை கடிகாரத்தை பார்த்தாள் யாமினி. மணி 9:52. யாமினி பல்லாவரம் செல்வது இதுவே முதல் முறை. ரெயின் கோர்ட்டோடு நின்று கொண்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த டிராபிக் கான்ஸ்டபிளை நெருங்கி, பல்லாவரம் எக்ஸ்டென்ஷனுக்கு எந்த பக்கமாக போக வேண்டும் என்று கேட்டாள். கிழக்கு பக்கமாக போக வேண்டும் என்று சொன்ன கான்ஸ்டபிள், நடந்து போக முடியாது, அது 2 கிலோமீட்டர் தூரம் உள்ளது, அங்கே நீ எங்கம்மா போக வேண்டும் என்று கேட்க, கிட்ஃபுட்ஸ் கம்பெனி என்று யாமினி சொன்னாள். ஓ, அந்த கம்பெனியா? ஆட்டோவில் போயிடுங்கம்மா, இன்னைக்கு அங்கே என்ன விசேஷம்? நிறைய பொண்ணுங்க போகிறாங்க, அங்கே இன்டர்வியூ சார். பின்பு கான்ஸ்டபிளே ஆட்டோவை வர வைத்து யாமினியை ஏற்றிவிட்டார். ஆட்டோ 5 நிமிடம் ஓடியதும் எக்ஸ்டென்ஷன் வந்தது. ஹைவேஸ் ரோட்டை வெட்டி கொண்டு இடது பக்கமாய் பிரிந்த கப்பி ரோட்டில் 50 மீட்டர் தள்ளி கிட்ஃபுட்ஸ் கம்பெனி தெரிந்தது. கம்பெனி கேட்டை நெருங்கினாள் யாமினி.
அங்கு காக்கி யூனிஃபார்ம் அணிந்த செக்யூரிட்டி ஒருவர் எட்டி பார்த்துவிட்டு கதவை திறந்தார். என்னம்மா, இன்டர்வியூவா? ஆமாம் என்றாள் யாமினி. நோட் புக்கில் உங்கள் பெயரையும் அட்ரஸையும் எழுதிட்டு வந்த நேரத்தையும் குறிச்சிடுங்க. நோட் புக்கை பார்த்தாள் யாமினி. 2 பக்கங்கள் கொள்ளும் அளவிற்கு ஏராளமான பெயர்கள், எல்லாமே பெண்கள் பெயர்கள்தான். அங்க என்னம்மா பார்க்கிற என்று செக்யூரிட்டி மிரட்ட வெகு சிரத்தையாய் கையெழுத்தை போட்டுவிட்டு வெளியே வந்தாள். இன்டர்வியூ ஹாலுக்கு எந்த பக்கமாக போக வேண்டும் என்று கேட்க, அதோ அந்த புல்தரை பக்கமா போங்கம்மா, ப்ளூ கலர் கட்டிடம் வரும், சீக்கிரம் போங்க, 10 மணிக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, லேட்டா போனா உள்ள விட மாட்டாங்க, எம்டி சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்று செக்யூரிட்டி பயம் காட்டினான். இன்டர்வியூ ஹாலை நெருங்கியதும் சுவர் ஓரமாய் போட்டிருந்த ஏராளமான நாற்காலிகளில் பெண்கள் சலசலப்புடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். கை கட்டி உயரமாய் தெரிந்த ஒருவன் கையில் பேடோடும் டைப்படித்த லிஸ்டோடும் ஒரு இன்ஸ்டன்ட் புன்னகையோடு யாமினியை நெருங்கினான். அவன் பெயர் சந்திரபோஸ். யுவர் நேம் ப்ளீஸ் என்று யாமினியை கேட்க, பயம் கலந்த தயக்கத்துடன் யாமினி என்றாள். லிஸ்டை பார்த்து பெயரை டிக் செய்து கொண்டான். யாமினியின் டோக்கன் நம்பர் 137. பிறகு யாமினி, எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்டர்வியூ எவ்வளவு நேரம் நடக்கும் என்று கேட்டாள். அதற்கு அவன், ஒரு நபருக்கு குறைந்தது 10 நிமிடம் கூட ஆகலாம், எப்படியும் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது சாயந்தரம் 4 மணி ஆகிடும், லஞ்ச் கம்பெனி கேன்டீனில் சாப்பிடலாம் என்று சொன்னான். அதற்கு யாமினி தனது மெல்லிய குரலில் தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தாள். அப்போது மழை வெளுத்து வாங்கத் தொடங்கியது. ஹிட் ஃபுட்ஸின் மேனேஜிங் டைரக்டர் பிரபு ஜூஸை குடித்து கொண்டே தலையை உயர்த்தினார். இன்டர்காமை அடுத்து சந்திரபோஸை தொடர்பு கொண்டார். பிரபுவுக்கு எப்படியும் 40 வயது இருக்கும். ரூம் வரைக்கும் வந்துட்டு போ சந்திரபோஸ். அவன் வந்ததும், சந்திரபோஸ் எல்லாம் ரெடியா? எஸ் சார். கேமரா ரெடியா சந்திரபோஸ்? எஸ் சார். லெட்ஸ் ஸ்டார்ட் த இன்டர்வியூ.